لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தாபீன்கள் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை, இந்த அண்ட சராசரத்தை படைத்ததற்கு பிறகு இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து அவர்களுக்கான சில கட்டளைகளையுமே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கிறான். இப்படி சில கட்டளைகளை வழங்கியதற்கு பிறகு அதை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் மாற்றிக்கொண்டு அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக இருந்து இந்த உலகத்திலே அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை அப்படியே சரியாக பின்பற்றக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆனிலே ஏராளமான இடத்தில் சொல்லி வருகிறான். அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை நெறி என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், மனிதர்கள் அதிகமாக நன்மையான காரியங்களில் அவர்களுடைய கவனத்தை செலுத்துவதிலிருந்து மாறுபட்டு அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய தன்மைகளை அவர்கள் அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கட்டளை வைத்திருக்கிறானோ அந்த கட்டளைகளை அவர்கள் பின்பற்றாமல், அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் மாற்றமானது என்று சொல்லி இருக்கிறானோ அது எல்லாமே மனிதர்கள் அதில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி நிச்சயமாக ஒரு மனிதன் இருந்தால் அவன் மறுமை நாளிலே வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. மனிதர்கள் அதிகமாக தவறுகள் செய்யக்கூடியவர்களாக தான் படைக்கப்பட்டார்கள். இயல்பாகவே ஒரு மனிதன் நிச்சயமாக தவறு செய்வான். தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் படைக்கப்படவும் இல்லை. மலக்குமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ, எதை சொன்னானோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள். அதற்கு மாற்றமான செயல்களில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது. அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்ததற்கு பிறகு அவர்களுக்கான நேர் வழி மற்றும் இந்த தீய வழி அனைத்தையுமே அல்லாஹ் வழங்கிவிட்டான். இதுதான் சரியான வழி, இப்படி சென்றால் நீ நிச்சயமாக மறுமை நாளிலே வெற்றி பெற முடியும். அதுவே இந்த வழியில் நீ சென்று விட்டால் நிச்சயமாக நீ தோல்வி அடைந்து விடுவாய் என்றும் அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆனில் அழுத்தம் திருத்தமாக சரியாக சொல்லிவிட்டான். அந்த சரியான வழியையும் அந்த தீமையான வழியையும் தேர்ந்தெடுப்பது யாரிடம் உள்ளது? அல்லாஹ் நம்மிடம் விட்டு விட்டான். உனக்கு சரியான வழியையும் அதற்கு பிறகாக தீமையான வழியையும் ரெண்டையுமே காட்டிவிட்டேன். உனக்கு பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் உனக்கு வழங்கிவிட்டேன். நீதான் சரியான வழிமுறையை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டான். ஆனால் மனிதர்கள் அப்படியே முழுமையாக தீமைகள் செய்யாதவாறு நன்மை மட்டும்தான் நான் செய்வேன், அல்லாஹ் எனக்கு எதை கட்டளையிட்டான் அதை மட்டும்தான் நான் செய்வேன்,
அல்லாஹ்வை முழுமையாக அஞ்சி இருப்பேன் என்று மனிதன் வாழ்கின்றானா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அவன் தவறு இழைக்கின்றான், தவறுகள் பக்கம் அவன் போகின்றான், தவறுகளை அவன் செய்கின்றான். ஆனால் அப்படி செய்வது தவறு கிடையாது. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன தவறு செய்வது தவறு கிடையாதா என்று சொல்கிறானே, இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக ஒரு மனிதன் தவறு செய்வான். ஆனால் அந்த தவறு செய்ததற்கு பிறகு அவன் அந்த தவறை புரிந்து கொண்டு என்னிடம் மன்னிப்பு கேட்கிறானா என்ற ஒரே ஒரு கேள்விதான் அல்லாஹ் நம்மிடம் கேட்கிறான். அப்படி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் எந்த விதமான பாவமாக இருந்தாலுமே அதை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அது யாரிடம் எதை சார்ந்ததாக உள்ளது என்றால், ஒரு மனிதன் அந்த தவறை செய்துவிட்டு மனமுருகி அல்லாஹ்வை அஞ்சி நான் தவறு செய்து விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற ஒரு சந்தேகம் வராமல் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக எந்த பாவத்தையும் மன்னிப்பான். அதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை நாம் எப்படி நினைத்துக் கொள்கிறோம்? அல்லாஹ் மிக கோபத்திற்குரியவன், அல்லாஹ் நிச்சயமாக அவன் மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அவன் மன்னிக்கவே மாட்டான் என்றுதான் நாம் நினைத்துக் கொள்கிறோம். அதுதான் நம்முடைய புரிதலாக இருக்கிறது அல்லாஹ்வின் மேல். ஆனால் அல்லாஹ் எப்படி இருப்பான் தெரியுமா? அர் ரஹ்மான், அர் ரஹீம், அர் ரவுஃப் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை குர்ஆனில் நாம் பார்க்கிறோம். அளவில்லா அன்பாளன், நிகரில்லா பேரன்புடையவன் என்று நமக்கு திருக்குர்ஆனிலே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த கருணை, அந்த அன்பு மிகப்பெரியது. நாம் நினைப்பது மிகவும் சிறிதுதான். அல்லாஹ் இந்த பாவத்தை செஞ்சிட்டோமே, நம்ம அல்லாஹ் நம்ம மன்னிப்பானா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகமே வரக்கூடாது. அந்த சந்தேகம் வந்தால் அல்லாஹ்வினுடைய ஆற்றலையுமே அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பையுமே நாம் எந்த அளவுக்கு சந்தேகப்படுகின்றோம் என்ற ஒரு அந்த இடத்திலே அந்த நிகழ்வு வந்துவிடும். அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கவே கூடாது. அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் என்றுதான் நாம் அந்த மன்னிப்பை அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த பாவம் செய்தாலுமே அல்லாஹ்விடம் திரும்பி அல்லாஹ்விடம் என்னை மன்னிப்பாயாக, அல்லாஹ் நான் இந்த தவறை செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அல்லாஹ்விடம் கேட்டா நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்காமல் ஒருபோதும் இருந்ததே கிடையாது. இதை நமக்கு விவரிப்பதற்காக ஒரு நிகழ்வை அப்போது ஒரு பெண்மணி அவருடைய குழந்தையை தவறுதலாக அந்த இடத்திலே அவர் தொலைந்து விட்டார். தொலைந்ததற்கு பிறகு அந்த பெண்மணி அந்த இடம் தேடுகிறார், ஓடுகிறார். என்னுடைய குழந்தை எங்க போய்விட்டது, என்னவாகி விட்டது என்று அந்த இடத்திலே பதறி அழுது கத்தி கூச்சலிட்டு அந்த இடத்துல தேடி அதற்கு பிறகாக அந்த குழந்தையை அந்த இடத்திலே காண்கிறார். அப்படியே மார்போடு அணைத்து விட்டு அதற்கு பிறகாக ஒரு ஒதுக்குப்புறமாக சென்று அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறார். இது அனைத்தையுமே இந்த அனைத்து நிகழ்வுமே அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களும் நபி அவர்களும் பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை நெருப்பில் எறிவதற்கு விரும்புவாளா என்று அந்த இடம் மக்களிடம் கேட்கும் பொழுது மக்கள் சொல்றாங்க, தன்னுடைய குழந்தை காணாம போச்சு அப்படின்னு சொன்னதுக்கே அவங்க எந்த அளவுக்கு கதறி அழுது, ஐயோ தன்னுடைய குழந்தை பால் பசித்து கொண்டு இருக்குமே, அழுது கொண்டிருக்கிறது, என்னவாகி விட்டது என்று எந்த அளவுக்கு அவர்கள் பதறி போனார்கள். இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தை நெருப்பில் எறிவதற்கு விரும்புவாளா? நிச்சயமாக விரும்பவே மாட்டாள். அவருடைய அன்பு அந்த அளவுக்கு பெரிதுமாக இருக்கிறது அந்த குழந்தையின் மேல் என்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சொல்றாங்க. இதை விட அதிகமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார்கள். தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய குழந்தை இருக்கக்கூடிய அன்பை விட
அல்லாஹ்விற்கு தன்னுடைய அடியார்கள் மேல் இருக்கக்கூடிய அன்பு மிகப்பெரியது. அதை எப்படி ஒப்பீடு பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய அன்பை கருணையை படைத்ததற்கு பிறகு அதை 100 பங்காக அதை ஆக்குகிறான். தன்னுடைய அன்பை 100 பங்காக ஆக்கிவிட்டு அதில் ஒரே ஒரு பங்கை மட்டும்தான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அந்த ஒரே ஒரு பங்கு மட்டும்தான், அந்த ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் தன்னுடைய தாய் குழந்தை மேல் காட்டக்கூடிய பாசமாக இருக்கலாம், தந்தை தன்னுடைய மகன் மேல் காட்டக்கூடிய பாசமாக இருக்கலாம், கணவன் மனைவி மேல் காட்டக்கூடிய பாசமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பும் கருணையும் பாசமுமே அந்த ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான். மீதி 99% அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. அந்த 99% ஒரே ஒரு சதவீதமே இந்த அளவுக்கு அதிகமான அன்பை வெளிப்படுத்தக்கூடியதற்காக இருக்கிறது சொன்னால், அப்பொழுது அந்த மீதம் இருக்கக்கூடிய 99% அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அப்பொழுது அந்த அன்பை நம்மால் கணக்கிட முடியுமா? அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த கருணையை நம்மால் சிந்திக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அந்த ஒரே ஒரு சதவீதம் அன்பை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மறுமை நாளிலே அந்த ஒரு சதவீதத்தை கூட எடுத்துவிட்டு 100% 100 பங்கையுமே அல்லாஹ்விடமே வைத்துக் கொண்டு தன்னுடைய அடியானுக்கு எந்தவித தப்பான ஒரு தீர்ப்பையுமே வழங்கிவிடக் கூடாது என்று அல்லாஹ் அந்த ஒரு சதவீதத்தை கூட மறுமை நாளில் எடுத்துக்கொண்டு 100% ஆக்கிக் கொண்டு தன்னுடைய அடியார்களுக்கு தீர்ப்பை வழங்குவான். ஒரே ஒரு சதவீதத்திற்கே இந்த உலகத்துல பார்த்தோம் சொன்னா, தன்னுடைய மனைவி ஏதாவது ஆகிவிட்டால் தன்னுடைய கணவன் அப்படி பதறுகிறான். தன்னுடைய நான் கஷ்டப்படலாம், என்னுடைய குழந்தை கஷ்டப்படக்கூடாது என்று ஒரு மனிதன் ஒரே ஒரு சதவீதத்தை அந்த அன்பை வைத்துக் கொண்டு இப்படி பதறுகிறானே, 99% வைத்துக் கொண்ட அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையான அன்பிற்குரியவன். மறுமை நாளே அந்த 100% அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கும். அப்பொழுது அல்லாஹ்வினுடைய கருணை எந்த அளவுக்கு அதிகமானதாக இருக்கும் அதை நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டா அல்லாஹ் நிச்சயமா நம்ம தண்டிச்சிருவான், இந்த தவறை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், நம்ம எந்த மன்னிப்பு கேட்டாலுமே அல்லாஹ் மன்னிக்க போறது கிடையாது, ஏன்னா நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல வருந்துரும். ஆனா அல்லாஹ்விடம் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு நம்பிக்கை நம்மிடம் இல்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய கருணையை நாம் குறைத்து எடை போடுகிறோம். ஐயோ நாம் ஒரு கொலையை செய்து விட்டோமே, ஐயோ நாம் ஒரு திருடி விட்டோமே, இதை அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா தெரியலையே, இதை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான் என்று நினைத்தால் அல்லாஹ் நிச்சயமாக தண்டித்து விடுவான். ஆனால் அந்த தவறை செய்து விட்டு அல்லாஹ்விடம் அப்படியே மனமுருகி நான் தவறு செய்து விட்டேன், நான் உணர்ந்து விட்டேன், இந்த தவறை மீண்டும் இழைக்க மாட்டேன் என்று அவன் உண்மையாக நினைத்து அல்லாஹ்விடம் மன்றாடி அந்த மன்னிப்பை கேட்டால், அந்த தௌபா செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த மன்னிப்பை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த தௌபா தான் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்திற்கான மன்னிப்பை அப்பொழுதே அல்லாஹ்விடம் நாம் கேட்க விட வேண்டும். ஆனால் மனிதன் இடத்துல நினைக்கிறான், ஒரு பாவம் செஞ்சிட்டோம், இதற்கடுத்து ஒரு பாவம் செய்வோம், அப்படி செஞ்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்நாள் புரிந்ததற்கு பிறகு அனைத்து பாவங்களையும் செய்து விட்டோம், இதற்கு பிறகாக ஒரேடியாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு விட்டோம் என்று அவன் நினைக்கிறான். ஆனா அப்படி நினைக்கலாமா? கிடையாது. அல்லாஹ் அப்படி சொல்லல. ஒரு பாவத்தை செய்யணுமா, அப்படியே உணர்ந்தோம், அந்த இடத்திலே அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கணும், அந்த இடத்திலே நம்ம திருந்தணும். எல்லா பாவத்தையும் செஞ்சு விட்டு முடித்ததற்கு பிறகு அவ்வளவுதான், அனைத்தும் முடிந்து விட்டது, இப்போது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று சொன்னால் அது கிடையாது. பாவத்தை கேட்டோம், பாவத்தை செஞ்சோம், அதற்கு பிறகாக அல்லாஹ்விடம் மன்னிப்பை அப்பொழுதே கேட்கணும். அது உனக்கு தெரிகிறதா இல்லையா? அது பாவம் என்று தெரிகிறது. அப்பொழுது அல்லாஹ்விடம் அந்த நொடியிலேயே அந்த மன்னிப்பை கேட்கக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். அது இல்லாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான் என்று நினைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் தண்டிக்க கூடியவன் தான். அல்லாஹ் நமக்கு இதை சொல்லும் பொழுது மிக அருமையாக நமக்கு சொல்கிறான், வலவ் யஅலமு காஃபிர் பிகுல்லி லஸி இந்தல்லாஹி ரஹ்மா. அல்லாஹ்வுடைய கருணையை குறித்து சொல்லும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, அல்லாஹ்வுடைய கருணை இந்த அளவுக்கு தான், அல்லாஹ்வுடைய அன்பு இந்த அளவுக்கு தான் என்று நினைக்கிறோமே, அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அன்பை குறித்து ஒரு காஃபிர் என்று சொன்னால் முஸ்லிம் அல்லாதவர் தெரிந்து கொண்டால் அவர் கூட என்ன நினைப்பாராம், அப்பொழுது அல்லாஹ் என்னை கூட மன்னித்து விடுவான் என்றுதான் அந்த காஃபிரும் நினைப்பானாம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு அதிகமானது.
என்று நமக்கு இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஒரு காஃபிர் இணை கற்பிப்பார். இணை கற்பிப்பதை அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். அவர்களை தான் காஃபிர் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இணை கற்பிப்பது நிச்சயமாக மன்னிக்கக்கூடிய ஒரு பாவம் கிடையாது. அது கண்டிப்பா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அவர்களுக்கு கண்டிப்பாக நரகம் தான் கிடைக்கும். ஆனால் அது தெரியாது அந்த காஃபிர். ஆனா அந்த காஃபிர் கூட அல்லாஹ்வுடைய அன்பை குறித்து தெரிந்து கொண்டால் அல்லாஹ் அவன் நினைப்பானா, அப்ப அல்லாஹ் என்ன கூட மன்னிச்சுடுவான் போல, அல்லாஹ் இந்த அளவுக்கு கருணை இருக்குது, அல்லாஹ் இந்த அளவுக்கு அன்பிற்குரியவனாக இருக்கிறானே, அப்பொழுது அல்லாஹ் என்ன கூட மன்னிச்சுடுவான் போல அப்படி என்று அந்த காஃபிர் கூட நினைப்பானா. அந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் கூடிய அன்பு அதிகமானது. அதை நாம் உணர்வதில்லை. அதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக பாவ மன்னிப்பு கோருவதில் நாம் தான் முதலிடத்தில் இருப்போம். அல்லாஹ் அதே விதமாக யாருமே தவறு செய்ய மாட்டாங்க, தவறு செய்யாதவங்க தான் எனக்கு வேணும் என்று அல்லாஹ் கேட்கல. நிச்சயமாக ஒரு மனிதன் தவறு செய்வான். அந்த தவறை செய்து விட்டு அந்த தவறுக்கான மன்னிப்பை யார் கேட்கிறார்களோ, பாவ மன்னிப்பை யார் தேடுகிறார்களோ அவர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் என்று அல்லாஹ் நம்ம சொல்றோம். யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களை ரொம்ப பிடிக்கும். பாவ மன்னிப்பு யாருக்கெல்லாம் நான் கொடுப்பதில் நான் மிகவும் விருப்பத்திற்குரியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் நமக்கு சொல்றான். ரமதான் மாதத்திலே நாம் ஒரு துஆவை கேட்டுக்கொண்டே இருப்போம். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று கேட்போமே, அதற்கான பொருள் என்ன? அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை அல்லாஹ்விடம் அப்படியே அதற்கான மன்னிப்பை நாம் கேட்க வேண்டும். தவிர பாவம் செய்துவிட்டு அதற்கு பிறகாக பாவம் செய்து கொண்டே இருக்க கூடாது. பாவம் செய்து விட்டோம், அல்லாஹ்வுடைய கருணை அதிகமானது, அல்லாஹ்வை அப்படியே நம்ப வேண்டும். அந்த இடத்துல அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பை கொடுப்பான். மன்னிப்பை வழங்கக்கூடியவன் தான் அல்லாஹ். இது எல்லாம் சரி, நமக்கு ஒரு நிகழ்வு, மிகவும் அற்புதமாக ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை பற்றி தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வை புரிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டு போகிறான். அப்படி பயணம் செய்யும் பொழுது பாலைவனம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும். அந்த இடத்துல எந்த உணவும் இருக்காது, மரம் இருக்காது, நிழல் இருக்காது, தண்ணீர் இருக்காது. பாலைவனத்திலே தொலைந்து விட்டால் நிச்சயமாக மரணம் மிகவும் கடுமையாக இருக்கும். அந்த கடுமையை நம்ம சொல்லவே முடியாது. அப்படி இருக்கக்கூடியது அந்த மனிதன் அந்த பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒட்டகத்துலதான் தன்னுடைய உணவை அனைத்தையுமே அந்த மனிதன் வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சிறிது அவனுக்கு சோர்வாக இருக்கும் பொழுது ஒரு மேடு வரும் கிடையாது, மேடு வரும். நாம் பாலைவனத்துல சென்று கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய மலை குன்று என்று சொல்லுமா இல்லையா, மலை குன்று இருக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு சாய்வாக இருக்கும் பொழுது ஒரு நிழல் வரும். அப்படி நமக்கு மடலாக குன்றுகளாக இருக்கும் பாலைவனத்திலே. அந்த இடத்துல சிறிது நிழல் இருக்கும் பொழுது அவனுக்கு சோர்வாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல தன்னுடைய ஒட்டகத்தை வைத்து விட்டு அப்படியே அவன் சிறிது தூக்கத்தில் செல்கிறான். சென்றதற்கு பிறகு அவனுக்கு விழிப்பு வருகிறது. அந்த இடத்துல அவன் அப்படியே விழித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய ஒட்டகம் அந்த இடத்திலே கிடையாது. அந்த நொடி நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்முடைய அனைத்து உணவு பொருட்களுமே அந்த ஒட்டகத்தில் தான் இருக்கிறது. நாம் நடு பாலைவனத்தில் இருக்கிறோம். அந்த ஒட்டகம் தொலைந்து விட்டது. அதை தேடி தேடி அவன் போகிறான். ஐயோ, என்னுடைய ஒட்டகம் தொலைந்து விட்டது, என்னுடைய உணவு போய்விட்டது, நான் இந்த இடத்துல எப்படி மீண்டும் வெளியே ஓடுவேன் என்று அந்த இடத்துல அவன் பதறான். பதறி தேடி ஓடி ஆடி தேடுறான், கிடைக்கவே இல்லை. அப்பொழுதுதான் அந்த அடியானுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், நம்முடைய நிச்சயமாக நம்ம இந்த இடத்துல இறந்து விடுவோம். அதற்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நம்மிடம் உணவு கிடையாது, பயணிப்பதற்கு ஒட்டகம் கிடையாது, இந்த பாலைவனத்தை நாம் அப்படியே மாட்டிக்கொண்டோமே என்று நாம் நினைப்போமா இல்லையா? அதற்கு பிறகு அப்படி சோர்ந்து விட்டு அவன் சிறிது தூக்கம் அவன் நினைக்கிறான்னா, இந்த பாலைவனத்தில் மிகவும் கடுமையான உயிரிழப்பு தான் நமக்கு நடக்க போகுது. அதனால அந்த உயிரிழப்பு நமக்கு லேசாக இருக்கணும், அதனால தூங்கிடுவோம். அப்படி தூங்கி விட்டால்
தூக்கத்திலே நம்முடைய உயிர் பிரிந்து விடும், அப்படி லேசாவது நம்ம இறந்து விடலாம் என்று அவன் நினைத்து அந்த இடத்துல தூக்கமாக அப்படியே தூங்குறான். தூங்கியதற்கு பிறகு அவன் விழிக்கிறான். விழிக்கும் பொழுது பார்த்தால் தன்னுடைய பக்கத்திலேயே அந்த ஒட்டகம் இருக்கிறது. அந்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அவன் கொண்டு வந்த அனைத்து உணவுமே அந்த ஒட்டகத்தில் இருக்கிறது. அதை பார்த்த நொடியில எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். நம்ம இறந்துட்டோம், நம்ம இடம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நொடியில எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நொடி வந்தா, அந்த நிகழ்வு ஏற்பட்டா ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷத்துல அதை கேட்கிறாங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவன் கடுமையான சந்தோஷத்தில் இருப்பான் என்று மக்கள் சொல்றாங்க. அப்படி அவன் ரொம்ப சந்தோஷத்துல அந்த மனிதன் சொல்றானா, எப்படி தெரியுமா சொல்றான்? தாங்க முடியாத சந்தோஷத்துல, நான் உன் எஜமான், நீ என் அடியான் என்று அல்லாஹ்வை அவன் சொல்றான். சொல்லுவோமா இல்லையா? தலகால் புரியாம பேசுற அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி அவன் சந்தோஷம் தாங்க முடியாம, நான் உன் எஜமான், நீ என் அடியான் என்று அல்லாஹ்வை பார்த்து அந்த அடியான் சொல்றான். அப்படி சொல்லி அதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்களாம் அந்த நிகழ்வை சொல்லிவிட்டு. நமக்கு கேள்வி வரலாம், என்ன அல்லாஹ்வை தன்னுடைய அடியான் என்று சொன்னால் நாம் இதை ஒரு சந்தோஷமான நிகழ்வாக ஏற்றுக்கொள்ளலாமா என்று நமக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் தவறுதலாக சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அவனுடைய சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடுல அவன் எதை பேசணும்னு தெரியாம பேசினான். அப்பொழுது அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கும்? அந்த மனிதனுடைய சந்தோஷத்தை நம்மால் கணக்கிட முடியுமா? நான் உயிர் பிழைத்து விட்டேன், அவ்வளவுதான், என்னுடைய உயிரே போய்விட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையிலே அவனுக்கு உயிர் வந்து விட்டதே, நான் பிழைத்து விட்டேன், நான் இந்த இடத்திலிருந்து நான் நிச்சயமாக மீண்டு வெளியே வந்து விடுவேன் என்ற கூடிய அந்த சந்தோஷம் தலைகள் புரியாம அந்த அளவுக்கு அப்படியே குதித்து அந்த வார்த்தையை சொல்கிறானே, அந்த சந்தோஷத்தை ஒப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் அப்படியே சொல்லி காட்டுகிறார்கள், இந்த மனிதன், இந்த அடியான் இப்பொழுது பட்ட அந்த சந்தோஷத்தை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்கள் தவறு செய்துவிட்டு அந்த தவறுக்கான மன்னிப்பை கோருகிறார்களே, அந்த மன்னிப்பை அல்லாஹ் கொடுப்பதில் இதை விட அதிகமான சந்தோஷம் அடைகிறான் என்று சொல்றாங்க. அந்த மனிதனுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்? அது சந்தோஷம் கிடையாது. ஒரு அடியான், என்னுடைய அடியான் தவறு செய்துவிட்டு, என்னிடம் நான் தவறு செய்து விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ மன்னிக்காவிட்டால் என்னை யார் மன்னிப்பார் என்று அல்லாஹ்விடம் கேட்பானே, தௌபா கேட்பானே, அவனை பார்த்து விட்டு அல்லாஹ் சந்தோஷம் அடைவான் அதை விட அதிகமாக. என் அடியான் என்னை அப்படியே பயந்து, என்னை அஞ்சி, தன் செய்த தவறுக்காக என்னிடம் வந்து அந்த தவறுக்கான பாவ மன்னிப்பை அவனுக்கு தேடுகிறான் என்று அல்லாஹ் அந்த இடத்துல சந்தோஷப்படுவான். அல்லாஹ்வுடைய சந்தோஷம் அந்த அளவுக்கு அளப்பெரியதாக இருக்குமா? அப்பொழுது அல்லாஹ் பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறானே தவிர அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் நம்மிடம் வந்து விடக்கூடாது. அல்லாஹ் மன்னிப்பான் மன்னிக்க மாட்டான் என்று நாம் சொல்லக்கூடாது. தவறு செய்தோமா அந்த இடத்துல பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவ மன்னிப்பை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், பேர் அன்பிற்குரியவனாக இருக்கிறான், அதிகமான கருணையாளனாக இருக்கிறான். அப்பொழுது தவறு செய்து விட்டால் அந்த தவறுக்கான பாவ மன்னிப்பை நாம் நிச்சயமாக கேட்க வேண்டும். இதை குறித்து நம்ம சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே ஒன்று திரண்டு ஒரேடியாக நாம் இனிமேல் தவறே செய்ய மாட்டோம் என்று நினைத்தால், இதை நினைத்து அந்த மக்கள் தவறு செய்யாமல் இருந்தால் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்து விடுவான். சந்தேகம் வருமா இல்லையா? தவறே செய்யலன்னு சொன்னா அந்த சமூகத்தை ஏன் அழிக்கணும்? ஏன் தெரியுமா? அல்லாஹ்க்கு தவறு செய்யாத இந்த சமுதாயம் தேவை கிடையாது. ஏன்னா மனிதன் தவறு செய்வான். அப்படி தவறே செய்யாவிட்டால் அந்த சமுதாயம் அல்லாஹ்க்கு தேவை கிடையாது. அப்படியே அழித்து விட்டு தவறு செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்குவான். உருவாக்கி அந்த மனிதர்கள் தவறு செய்வார்கள், இலகுவாக அவர்களுடைய இயல்பே தவறு செய்வார்கள். தவறு செய்து என்னிடம் வந்து பாவ மன்னிப்பு தேடுவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இதற்காக தான் அல்லாஹ் நம்மை உலகத்தில் படைத்து விட்டு கண்டிப்பாக நாம் நினைப்போம், இவர் எம்எஸ்சி படித்திருக்கிறார், இவர் ஆலிமாக இருக்கிறார், இவர் மிகப்பெரிய 7 வருடங்கள் படித்து விட்டார், இவர் எந்த தவறுமே
குறித்து ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். என்ன தெரியுமா? குல் யா இபாதில்லதீன அஸ்ரஃபு லா அன்ஃபுஸிகும். அல்லாஹ் சில மக்களை கூப்பிடுறானா. எப்படி கூப்பிடுறான்னா, என்னுடைய அடியார்களே, நம்பிக்கைக்குரியவர்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடல. அல்லாஹ் என்ன கூப்பிடுறான்? தனக்கு தானே வரம்பு மீறியவர்களே என்று அல்லாஹ் அந்த இடத்துல குறிப்பிடும். தனக்கு தானே வரம்பு மீறியவர்களே, என் அடியார்களே, லா தஅனகும் பி ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் யாருக்கு சொல்றான்? என்ன? அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளை விதித்திருக்கிறான். இதெல்லாம் நம்ம செய்யணும், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு நமக்கு அல்லாஹ் நமக்கு ஒரு பட்டியலிட்டு இருக்கானா இல்லையா? இந்த பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, மோசடி செய்தவர்கள், கொலை செய்தவர்கள், இப்படி அனைத்து பாவங்களையுமே செய்தவர்கள் தான் வரம்பு மீறியவர்கள். அந்த வரம்பை மீறியவர்களை அல்லாஹ் சொல்றான், ஒருபோதும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்க பாவம் செஞ்சிருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வின் மீது நீங்க எப்பொழுது அந்த நம்பிக்கையை விடுறீங்களோ அப்பதான் நீங்க உண்மையாகவே வரம்பு மீறியவர்களாக ஆகிவிட்டீர்கள். அந்த இடத்துலதான் நம்ம நிச்சயமாக நரகத்திற்குரியவர்கள் என்ற ஒரு அந்த நேரம் எப்பொழுது தெரியுமா வரும்? நம்ம நரகத்திற்குரியவர்கள் தான் என்று அல்லாஹ்வை நம்பாமல், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய கருணை இவ்வளவுதான் என்று நாம் எப்பொழுது எண்ணுவோமோ அந்த நொடியில தான் நம்ம நிச்சயமாக நரகத்திற்குரியவர்களாக மாறிவிட்டோமே தவிர, அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, அல்லாஹ்வுடைய கருணை மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த நொடி வரை நம்ம நிச்சயமாக நரகத்திற்குரியவர்களாக ஆகவே மாட்டோம். இதுதான் அல்லாஹ் நமக்கு இருக்கக்கூடிய வாக்குறுதி. அல்லாஹ் சொல்றான், நான் மன்னிப்பேன், நீ மன்னிப்பு கேளு என்றுதான் அல்லாஹ் சொல்கிறேன். தவிர நிச்சயமா நான் மன்னிக்க மாட்டேன், நான் கடும் கோபத்திற்குரியவன் என்று அல்லாஹ் எந்த இடத்திலேயுமே நமக்கு சுட்டி காட்டவும் இல்லை. அப்படி ஒரு மனிதர்களை அல்லாஹ் எச்சரிக்கவும் இல்லை. பாவம் செய்து அதற்கான மன்னிப்பை தேடுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால் அனைவருமே நாம் ஒரு பாவத்தை செய்தது அதற்கான மன்னிப்பை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல்வரை முடித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிலே இப்பொழுது நாம் முதல்வரை முழுவதுமாக தெரிந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய அன்பும் எந்த அளவுக்கு அளப்பெரியது, அல்லாஹ் மீது நம்பிக்கை எந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதையுமே நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு இத்தனை நிகழ்வுகளை சொல்லியதற்கு பிறகுமே நாம் என்ன தெரியுமா செய்வோம்? ஒரு மனிதன், சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்று தெரிந்துமே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தேடாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று சொன்னாலே நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும், அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள். அல்லாஹ் தான் அவர்களை தேர்ந்தெடுத்து இவர்கள் நபிமார்களாக இருக்க வேண்டும், இவர்கள் மக்களுக்கு என்னுடைய இந்த மார்க்கத்தை குறித்து அவர்கள் சொல்லி இந்த அடியார்களை நன்மை பக்கம் திருப்ப வேண்டும் என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர்களை தேர்ந்தெடுத்து தூதர்களாக அவர்களை நியமித்தான். அப்படிப்பட்ட தூதர்கள் நரகத்திற்கு செல்வார்களா? நிச்சயமாக யாருமே தூதர்கள் நரகத்திற்கு போக மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உம்மத்திற்கான தூதர் அல்லாஹ்விடம் அனைத்து நாளுமே எப்படி கேட்டாங்க? 100 தடவைக்கு மேல் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டாங்க. நபி அவர்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு பாவத்தை செய்வார்களா? தவறுகள் செய்து கொண்டே இருப்பார்களா? அப்படி தவறு செய்தால் அவர்கள் தூதர்கள் ஆவார்களா? தவறு செய்துவிட்டே அவர்கள் மக்களுக்கு நன்மையாக முடியுமா? நிச்சயமாக முடியாது. அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் அந்த அளவுக்கு தவறுகள் செய்து நரகத்துக்கு போகக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க மாட்டார் தூதர்களாக. ஆனால் அப்படிப்பட்ட தூதரே அல்லாஹ்வுக்கு அஞ்சி அனைத்து ஒவ்வொரு நாளுமே 100 தடவைக்கு மேல் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன்? ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் அதை கூட அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா என்ற ஒரு நம்பிக்கை. இதுதான் நமக்கு இப்பொழுது இருக்க வேண்டும். இதை ஏன் இந்த அளவு நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் இப்படி அனைத்தையுமே சொல்லிவிட்டு இந்த பாவ மன்னிப்பை கோராதவர்களை யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடாமல் இருக்கிறாங்களோ அவ்வளவுதான் அல்லாஹ் நரகத்துல போடுவான். பாவம் எந்த தவறு செய்து அந்த தவறுக்கான பாவத்துக்கான அந்த மன்னிப்பை யார் கேட்கிறாங்களோ, அல்லாஹ்வை நம்பி யார் கேட்கிறாங்களோ, எப்பொழுது நாம் மரணிப்பதற்கு முன் அல்லாஹ்வை அஞ்சி நாம் கேட்டு விட வேண்டும். அப்படி இல்லாமல் இல்ல நான் கேட்க மாட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான் என்ற ஒரு நிலைப்பாடு நம்மிடம் இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். அதை தான் நமக்கு சொல்கிறார்கள்.
இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாகவும் இருப்போம். நமக்கு நாம் இறந்ததற்கு பிறகாக நம்ம அனைவருமே கபர்ல நான் நிச்சயமாக அப்படின்னு மூடி விடுவாங்க. அப்படி மூடியதற்கு பிறகு அந்த இடத்திலே நமக்கு சில கேள்வி கணக்குகள் இருக்கும். அந்த கேள்வி கணக்குகள் மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு அப்படியே எடுத்து காட்டப்படும். சொர்க்கம் நரகம் நமக்கு எடுத்து காட்டப்படும். அப்படி எடுத்து காட்டப்படும் பொழுது ஒரு நன்மை செய்யக்கூடியவனாக இருந்தால், அவன் சொர்க்கத்திற்குரியவனாக இருந்தால் அவனுக்கு எடுத்து காட்டப்படுமா? மலக்குமார்கள் அப்படி எடுத்து காட்டுவாங்களாம். இதுதான் நரகம், அல்லாஹ் உனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட, உனக்காக அப்படியே செய்து வைத்திருக்க நரகம், உன்னுடைய இடமாக அல்லாஹ் நரகத்திலே ஏற்படுத்திருக்கிறது இதுதான் என்று அந்த நன்மைக்குரியவன் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவனுக்கு அல்லாஹ் அப்படியே ஒரு நரகத்துல ஒரு இடத்தை அப்படியே நீ ஒருவேளை தீமை செய்திருந்தால் உனக்கான இடமாக இது இருந்திருக்கும் என்று அந்த அடியானுக்கு மலக்குமார்கள் காட்டுவாங்களாம். இதுதான் அல்லாஹ் உனக்கு ஏற்படுத்தியிருக்க நரகத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் நீ இப்படி தீமை செய்யாமல் அல்லாஹ்வை நம்பி வந்ததினால் அல்லாஹ் உனக்காக ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு இடம் சொர்க்கத்தில் இது என்று அந்த அடியானுக்கு காட்டப்படும். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம், எதுக்கு நரகத்தை காமிச்சு சொர்க்கத்தை காமிக்கணும்? சொர்க்கத்தை மட்டுமே காமிச்சு போயிருக்கலாமே. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் அப்படியே சந்தோஷத்தை அடைஞ்சிருவான்னா நிச்சயமா கிடையாது. அவன் எந்த கஷ்டத்தையுமே அடையாமல் அவனுக்கு ஒரு நன்மையான காரியம் நடந்து விட்டால் அவனுக்கு கஷ்டமே தெரியாது. ஒருத்தன் ஓடாம மூச்சு இறைக்காம அவனுக்கு தண்ணி கொடுத்தா அந்த தண்ணியோட அருமை அவனுக்கு தெரியாது. தண்ணி தானே அப்படி தூக்கி எரிஞ்சு போயிடுவான். ஆனா அப்படியே கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடி மூச்சரிக்கும் பொழுது அந்த இடத்துல அவனுக்காக தண்ணீர் என்று கொடுத்தால் அவனுக்கு அந்த தண்ணீர் எப்படி தெரியுமா? தண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஏற்படுமா? அந்த தண்ணி அப்படின்னு சொல்றத, அந்த நீரை எப்படி பாக்குறோம்? ஒரே மனிதன் இரண்டு விதமாக பார்க்கிறான். அவனுக்கு எதுவுமே தேவைப்படாத பொழுது அவன் அதை அப்படியே அல்பமாக பார்க்கிறான். அவனுக்கு அதிகமாக தேவைப்படும் பொழுது அந்த தண்ணீர் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா தெரியுது. அப்படிதான் அல்லாஹ் வந்து சொல்றானா, நீ தவறு செஞ்சிருந்தா ஒருவேளை நீ இந்த நரகத்துல இந்த இடத்துல இருந்திருப்ப, நீ நன்மை செஞ்சதுனால உனக்கு இந்த இடம் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு அந்த இடத்துல மலக்குமார்கள் நமக்கு காட்டுவாங்க. அல்லாஹ் நமக்கு இப்படி தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அப்பொழுது நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மனிதனை படைத்து விட்டானா அவர்களுக்கான சொர்க்கத்துல ஒரு இடத்தையும் நரகத்துல ஒரு இடத்தையுமே அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சுட்டான். ரெண்டு இடத்துலயுமே அல்லாஹ் ஒரு இடத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சுட்டான். அப்பொழுது நாம் நன்மை செய்தால் நமக்கு சொர்க்கத்துல நமக்காக ஏற்படுத்திருக்க அந்த இடம் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை தீமை செய்து விட்டால் அந்த சொர்க்கத்துல கூட அந்த இடம் நமக்கு கிடைக்காது. நம் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் தான் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரே ஒரு அல்லாஹ் இந்த நிகழ்வை நமக்கு அப்படியே சுட்டி காட்டுறோம். இப்போ நன்மை செஞ்சவங்களுக்கு நரகத்தை காமிச்சு எப்படி சொர்க்கத்தை காமிச்சாங்களோ அதே மாதிரி ஒரு தீமை செய்தவனுக்கு எப்படி தெரியுமா காட்டப்படும்? இதுதான் சொர்க்கத்தில் அல்லாஹ் உனக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் நீ தவறு செய்ததினால் உனக்கு இந்த இடம் கிடையாது, நரகத்துல ஏற்படுத்தக்கூடிய இந்த இடம் தான் உனக்கு என்று அவங்களுக்கு காட்டப்படுவோம். அப்ப அந்த தவறு செஞ்சவனுக்கு, தீமை செஞ்சவனுக்கு, நரகத்தில் இருக்கிறவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு வருத்தமானதாக இருக்கும். நாம நன்மை செய்திருந்தால், அல்லாஹ்வை அஞ்சிருந்தால் நமக்கு இந்த இடம் கிடைத்திருக்குமே, இந்த இடத்தை நாம் தவறி விட்டோமே என்று அவன் நினைப்பானா இல்லையா? அந்த நினைப்பு நமக்கு வந்து விடக்கூடாது. அந்த இடத்துல அந்த இழப்பை நாம் சந்தித்து விடக்கூடாது. ஏனென்றால் மறுமைக்காக இந்த உலகத்திலே நாம் எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம், இழப்பதற்கு தயாராக இருக்கலாம். ஆனால் சகோதரர்களே, இந்த மறுமை நாளை நாம் இழக்கக்கூடியவர்களாக நிச்சயமா இருக்கக்கூடாது. இந்த உலகத்தை எது வேண்டுமானாலும் இழக்கலாம், அதுல எந்த விதமான நஷ்டமும் நமக்கு ஏற்படுத்த போவதும் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை முக்கியத்துவமாக கொடுத்து மறுமையை இழந்து விடாதீர்கள். அந்த மறுமையை இழந்து விட்டால் நிச்சயமாக நம்மால் அதிலிருந்து மீண்டு வெளியேற முடியாது. அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும். அதனால் அனைவருமே நாம் அல்லாஹ்விடம் இப்பொழுது வரை நாம் செய்யக்கூடிய பாவத்துக்கான மன்னிப்பை அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்களாகவும், அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையை நம்மிடம் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
أشهد أن محمدا